அட்சய திருதியை பற்றிய பல சிறப்பு தகவல்களை அறிந்து கொள்வோம். அட்சய திருதியை தினத்தன்றுதான் கிருதயுகம் பிறந்தது. கங்கை பூமியை முதன்முனையில் வந்து தொட்டதும் அட்சய திருதியைல்தான். வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்றது அட்சய திருதியை தினத்தன்றுதான். மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றதும் இந்த நன்னாளில்தான். அட்சய திருதியின் முக்கியத்துவையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்தர புராணம் சொல்கின்றது. அட்சய திருதியை அன்றுதான் ஐஸ்வர்யலட்சுமி தானியலட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்தன. இன்று தங்கம் வாங்குவது வளமையை தருவதாகவும் என்றும் நம் வீட்டில் அல்ல குறையாத செல்வத்தை தருவதாகவும் அமையும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட தங்க நகைகளை வாங்குவதும் வெள்ளியை வாங்குவதும் இன்றைய தினத்தில் சிறப்பானதாக கருதப்படுகின்றது. பராசக்தியின் அம்சமான சாகம்பரி தேவி உலகில் காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் உருவாக்கியவர். அவர் உதித்தது இந்த நாளில்தான் என்று சொல்கின்றார்கள். ரோகிணி நட்சத்திர நாளில் வரும் அட்சய திருதியை மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தால் வட மாநிலங்களில் அட்சய திருதியை என்று திருமணம் நடத்துவதை புனிதமாக கருதுகின்றார்கள். ஜெயின் இனத்தவர்கள் அட்சய திருதியை புனித நாளாகும். வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை அட்சய திருதியை நாளில் தொடங்குகின்றார்கள். பீகார் உத்தரப்பிரதேசத்தில் நெல் விதைப்பை அட்சய திருதியை நாளில் துவங்குகின்றார்கள். இன்று தங்கம் வாங்குவது சிறப்பு. அப்படி தங்கம் வாங்க இயலாதவர்கள் அரிசி உப்பு ஆகியவற்றை வாங்கினால் கூட தங்கம் வாங்கிய பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அட்சய திருதியை நாளில் தான் மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மணந்தார் என்று கூறுகின்றார்கள். ஒரு தடவை சாபம் பெற்றதால் சந்திரன் தேய்ந்து அமாவாசையாகிவிட்டார். மனம் திருந்திய சந்திரன் அட்சய திருதியை தினத்தன்று அட்சய வரம் பெற்றார். மீண்டும் அட்சய தினத்திலிருந்து வளரத் தொடங்கினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அட்சய திருதியைக்கு இன்னொரு காரணமும் உண்டு. அடிப்படாத அதாவது உடையாத முழு அரிசிக்கு அட்சதை என்று பெயர். சதம் என்றால் ஊனமாகாதது என்று பெயர். அட்சதையால் அட்சயனை மதுசூதனனை வணங்குவதால் அந்த திதிக்கு அட்சய திருதியை என்ற பெயர் உருவானது. அட்சய திருதியை விரதத்தின் முதல் கடைபிடித்தவர் மகாதயன் என்ற வியாபாரி ஆவார். குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அட்சரப்பியாசம் செய்யும் சடங்கு அட்சய திருதியை நாளில் செய்யப்படுகிறது. மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அட்சய திருதியை தினத்தன்றுதான் சிறப்பு வரம் பெற்றார். கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள முழைநாதர் பரசுநாபர் கோவிலில் அட்சய திருதியை தினத்தன்று சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துவார்கள். அப்பொழுது சிவனை தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் அட்சய திருதியை நாளில் கூடுதல் பலனை தரவல்லவை. ஏழுமலையான் தன் திருமணத்துக்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணம் சொல்லுகின்றது. அட்சய திருதியை தினத்தன்று மகாலட்சுமி மனம் முருகி வணங்கி செல்வத்தை பெருக்குவதாக ஐதீகம். எனவே அட்சய திருதி தினத்தன்று குபேரலட்சுமி பூஜை செய்வது செல்வத்தை சேர்க்கும். அட்சய தினத்தன்று அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவற்ற பலன்களை அள்ளி வழங்கும். தானங்களில் அன்னதானம் செய்வதும் அட்சய திருதியை அன்று மிகவும் நல்லது. லக்ஷ்மி படத்திற்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டு கனகதரா ஸ்தோத்திரத்தை சொல்வதால் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம். அட்சய திருதியை அன்று வீட்டின் 4 மூலைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பதும் ஒரு மரபாக கருதப்படுகின்றது. மிருத சஞ்சீவினி மந்திரம் இந்த நாளில் ஜபித்தால் நோய்களின் வீரியம் குறையுமாம். கர்நாடக மாநிலத்தில் அட்சய திருதியை தினத்தன்று பெண்கள் ஒரு மண்டபத்தில் கலசம் வைத்து கௌரியை எழுந்தருளச் செய்து சொர்ண கௌரி விரதம் செய்து வழிபடுவார்கள்.